சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை யாரும் நேரா சொல்ல மாட்டாங்க. ஆனா காலம் மட்டும் அமைதியா அதை புரிய வைக்கும். அந்த மாதிரிதான் இந்த காலகட்டம். உங்களை விட்டு ஒரு உறவு விலகும். இது சாதாரண பிரிவு இல்ல. யாரும் சொல்லாத ஒரு உண்மை வெளிப்படும் நேரம். நீங்கள் மனசார நம்பிய ஒருவர், நீங்கள் எப்போதும் இருக்கும் என நினைத்த ஒருவர் தூரமாகி போகும் நிலை வரலாம். இத முதலில் நீங்கள் நம்பவே முடியாமல் போகலாம். ஏன் இது நடந்தது? நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ற கேள்விகள் மனசுக்குள் சுற்றி கொண்டே இருக்கும். ஆனா இது தண்டனை இல்ல. இது உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு கர்ம சுத்திகரிப்பு நேரம் என்று புரிஞ்சுக்கணும். சில உறவுகள் நம்ம வாழ்க்கையில வர்றது நம்முடைய வளர்க்கத்தான், நிரந்தரமா இருக்கத்தான் இல்லை. இந்த காலத்துல விலகும் அந்த உறவு நீங்க இன்னும் பலமாக ஆக வேண்டியதுக்காக, உங்க உண்மையான பாதையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதுக்காக, உங்க மன வலிமையை அதிகப்படுத்த வேண்டியதுக்காக நடந்ததுங்கிறத காலம் கழிச்சுதான் புரியும். இப்போ அது கஷ்டமா இருக்கும், மனசு உடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா இந்த அனுபவம் தான் உங்களை இன்னும் முதிர்ச்சி அடைய வைக்கும். யாரை நம்பணும், யாரை தூரம் வைக்கணும், வாழ்க்கையில யாரு உண்மையா உங்களோட இருப்பாங்கன்னு புரிய வைக்கும். இந்த உண்மையை யாரும் வெளியில வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் அவரவர் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய பாடம். அதனால இந்த காலகட்டத்துல நீங்கள் ஒருத்தராக இல்லை. இது உங்கள் வாழ்க்கையின் முக்கிய திருப்பு முனை நேரம். நீங்கள் இழந்தது ஒரு உறவு மாதிரி தோணலாம். ஆனா நீங்கள் பெற போறது மன வலிமை, வாழ்க்கை அனுபவம், உண்மையான உறவுகளின் மதிப்பு. இதை ஒரு முடிவாக பார்க்காம ஒரு புதிய ஆரம்பமாக பார்க்க கற்றுக்கொள்ளணும். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்க போகும் இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிக முக்கியமான திருப்பு முனை காலமாக இருக்கும். இதுவரைக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்ததால் உங்களுக்கு பல விஷயங்களில் அழுத்தம், பொறுப்பு, மன அழுத்தம், உறவு பிரச்சனைகள் போன்றவை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகும் போது அது உங்கள் வாழ்க்கையின் ஆழமான பகுதிகளை தொடும் காலமாக இருக்கும். வெளியில பெரிய பிரச்சனை இல்லாத மாதிரி தோன்றினாலும் உள்ளுக்குள்ள நீங்க நிறைய சிந்திக்க வைக்கும், வாழ்க்கையை வேற கோணத்துல பார்க்க வைக்கிற ஒரு காலமாக இது மாறும். அடுத்த ஒரு வருடத்திற்கு முக்கியமாக மனநிலை தொடர்பான அழுத்தங்கள் அதிகமாக இருக்கலாம். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் கவலை, பயம், தனிமை உணர்வு வரலாம். நீங்க நம்பிய சில விஷயங்கள் நடக்காமல் போகலாம். திட்டமிட்ட வேலைகள் தாமதமாகலாம். நீங்க எதற்காக இவ்வளவு முயற்சி செய்கிறேன் என்ற கேள்வி கூட மனதில் வரலாம். இது உங்களை மனதளவில் சோதிக்கும் நேரம். இந்த நேரத்துல பொறுமை மிகவும் முக்கியம். சீக்கிர கோபம், சீக்கிர முடிவு எடுப்பது போன்றவை பிரச்சனையை அதிகப்படுத்தும். பண விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு. சேமித்து வைத்த பணம் மருத்துவ செலவு, குடும்ப செலவு, பழைய கடன் போன்ற விஷயங்களுக்கு செலவாகலாம். புதிய முதலீடு செய்யும் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாராவது சொன்னதால பணம் போடுவது, ரிஸ்க் எடுத்தல் போன்றவை இந்த ஒரு வருஷத்துல தவிர்க்கணும். மெதுவான வளர்ச்சி தான் இருக்கும். ஆனால் முழுக்க கெட்ட நேரம் இல்லை. நீங்க பொறுமையா இருந்தா பெரிய நஷ்டம் வராமல் தப்பிக்கலாம். வேலை, தொழில் விஷயத்துல அதிக வேலை சுமை இருக்கும். நீங்கள் செய்த வேலைக்கு உடனடி பாராட்டு கிடைக்காமல் போகலாம். சில நேரங்களில் நீங்கள் செய்த வேலைக்கு வேற யாரோ புகழ் வாங்கும் நிலையும் வரலாம். இதனால் மன வருத்தம் இருக்கும். ஆனாலும் இந்த காலம் உங்களை தொழிலில் மிகவும் வலிமையானவராக மாற்றும். புதிய திறமைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை வரும். அது உங்களுக்கு எதிர்காலத்தில் பெரிய பலன் தரும். உறவு விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது. சில உறவுகள் தூரமாகலாம். பேசிக் கொண்டிருந்தவர்கள் பேசாமல் போகலாம். நீங்கள் நம்பிய ஒருவர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம். இது உங்களை மனதளவில் பாதிக்கலாம். ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை புரிய வைக்கும் காலம். புதிய நல்ல உறவுகள் மெதுவாக உருவாகும் வாய்ப்பும் இருக்கு. உடல் நலனில் தூக்கமின்மை, மன அழுத்தம், நரம்பு பலவீனம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உணவு நேரம், தூக்கம், மன அமைதி இவைகளை கவனிக்கணும். யோகா, தியானம், நடைபயிற்சி போன்றவை மிகவும் உதவும். இந்த ஒரு வருஷம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளியில பெரிய வெற்றி கிடைக்காத மாதிரி தோன்றலாம். ஆனால் உள்ளுக்குள் நீங்கள் மிகவும் மாற்றம் அடையும் காலம். உங்கள் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு போக சனி பகவான் தயார் செய்யும் காலம் இது. இந்த நேரத்தை பொறுமையுடன் கடந்து வந்தால் அடுத்த காலங்களில் நீங்கள் மிகவும் வலிமையானவராக, அனுபவம் உள்ளவராக மாறுவீர்கள். அடுத்த ஒரு வருடத்தை நீங்கள் மன வலிமையுடன் கடந்து வந்த பிறகு வரும் அடுத்த 1.5 வருட காலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மெதுவான மாற்றங்களையும் கலவையான பலன்களையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த காலத்துல முழுக்க கஷ்டம் மட்டும் இல்ல, அதே நேரத்துல முழுக்க நல்ல நேரமும் இல்ல. வாழ்க்கை சமநிலைக்கு வர ஆரம்பிக்கிற ஒரு இடைக்காலம் மாதிரி இருக்கும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் வீண் போகவில்லை என்பதற்கு இந்த காலம் சாட்சியாக இருக்கும். மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை உருவாக ஆரம்பிக்கும். முன்பிருந்த குழப்பங்கள் குறைய ஆரம்பிக்கும்.
ஆனாலும் சில விஷயங்களில் இன்னும் பொறுமை தேவைப்படும். பண விஷயத்துல இந்த காலத்துல கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும். வருமானம் மெதுவாக உயர ஆரம்பிக்கும். முன்பு இருந்த கடன் அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் பெரிய அளவில் சேமிப்பு சேர்க்கும் அளவுக்கு இன்னும் நேரம் எடுக்கலாம். செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். நீங்கள் பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றது இந்த காலத்துல நல்ல அனுபவம் கிடைக்கும். முன்பு செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க கற்றுக்கொள்வீர்கள். முதலீடு செய்யும் போது இந்த காலத்துல நல்ல யோசித்து செய்வீர்கள். அதனால மெதுவான நன்மை கிடைக்கும். சில சமயம் திடீர் செலவுகள் வரும். ஆனாலும் அதை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு வரும். வேலை தொழில் விஷயத்தில் இந்த 1.5 வருடம் மிகவும் முக்கியமான காலம். நீங்கள் முன்பு செய்த உழைப்புக்கு இப்பொழுது பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்கள் வேலை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தாமதமாக வந்தாலும் வந்து சேரும் வாய்ப்பு இருக்கும். தொழில் செய்தால் புதிய கிளை தொடங்குவது, புதிய திட்டம் ஆரம்பிப்பது போன்ற வாய்ப்புகள் வரும். ஆனாலும் அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. இந்த காலத்தில் நீங்கள் அமைதியாக திட்டமிட்டு செயல்பட்டால் பெரிய முன்னேற்றம் வரும். சில நேரங்களில் போட்டி அதிகமாக இருக்கும். உங்களை கீழே இழுக்க முயற்சி செய்யும் மனிதர்களும் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் மன உறுதியுடன் இருந்தால் அவர்களை கடந்து முன்னேறுவீர்கள். உறவு வாழ்க்கையில் இந்த காலம் முக்கியமான மாற்றத்தை தரும். முன்பு பிரச்சனை இருந்த உறவுகள் மெதுவாக சரியாக ஆரம்பிக்கலாம். சில உறவுகள் முழுமையாக முடிந்திருந்தால் அதற்கான வலி குறைய ஆரம்பிக்கும். புதிய நல்ல மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலத்துல நல்ல வாய்ப்பு உருவாகலாம். குடும்பத்தில் அமைதி திரும்ப வரும். ஆனால் சில நேரங்களில் பழைய விஷயங்களை நினைத்து மனம் கலங்கலாம். அதனால் பழையதை பிடித்து கொண்டிருக்காமல் புதிய வாழ்க்கையை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். உடல் நலனில் இந்த காலத்தில் முன்பு இருந்த பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும். மன அழுத்தம் குறையும். தூக்கம் சரியாகும். உடல் சக்தி அதிகரிக்கும். ஆனாலும் உடலை முழுக்க புறக்கணிக்க கூடாது. சீரான உணவு, நடைபயிற்சி, தியானம் இவைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இல்லையென்றால் பழைய பிரச்சனைகள் மீண்டும் வர வாய்ப்பு இருக்கும். மனதளவில் இந்த 1.5 வருடம் உங்களை மிகவும் மாற்றும். நீங்கள் வாழ்க்கையை மிகவும் தெளிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. யார் உண்மையானவங்க, யார் தற்காலிகமானவங்க, எந்த விஷயம் முக்கியம், எந்த விஷயம் தேவையில்லை, இவையெல்லாம் தெளிவாக புரியும். உங்கள் முடிவுகள் மிகவும் சரியாக இருக்கும். நீங்கள் பேசும் வார்த்தைகளுக்கும் மதிப்பு அதிகரிக்கும். மற்றவர்கள் உங்களுடைய அறிவுரையை கேட்க ஆரம்பிப்பாங்க. ஆன்மீக ரீதியாக இந்த காலம் உங்களுக்கு மிகவும் நல்ல காலமாக இருக்கும். கோவில் செல்வது, பிரார்த்தனை செய்வது, தியானம் செய்வது போன்ற விஷயங்களில் உங்களுக்கு ஈர்ப்பு அதிகரிக்கும். அதனால உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சனி பகவான் உங்களுக்கு பொறுமை, கட்டுப்பாடு, வாழ்க்கை அனுபவம் கொடுத்து உங்களை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும். இந்த 1.5 வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையை திரும்ப கட்டி அமைக்கும் காலம். கஷ்டங்கள் முழுமையாக போய்விடாது. ஆனாலும் அதை சமாளிக்கும் வலிமை உங்களுக்கு வரும். நல்ல விஷயங்கள் மெதுவாக அதிகரிக்கும். நீங்கள் இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தினால் அடுத்த காலங்களில் நீங்கள் மிகவும் உயர்ந்த நிலைக்கு போகும் அடித்தளம் இதுதான் ஆகும். இந்த காலம் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையான மதிப்பை கற்றுக் கொடுக்கும். பொறுமை இருந்தால், நம்பிக்கை இருந்தால், முயற்சி இருந்தால் இந்த காலம் உங்க வாழ்க்கையை நல்ல பாதைக்கு கொண்டு போகும் என்பது நிச்சயம். இந்த சனி பெயர்ச்சி காலத்தில் பரிகாரம் என்பது வெறும் பயத்தை அகற்றுவதற்காக மட்டும் செய்யப்படுவது அல்ல. அது மன வலிமை பெறவும், வாழ்க்கையில் நிலைத்தன்மை பெறவும், நம்மை நாமே கட்டுப்படுத்திக் கொள்ளவும் உதவும் ஒரு ஆன்மீக வழி. சனி பகவான் தண்டிப்பவர் இல்ல, கற்றுக் கொடுப்பவர். அதனால இந்த காலத்துல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலுக்கும் பலன் கண்டிப்பாக இருக்கும். சனி பகவானுக்கு முக்கியமான பரிகாரம் என்னன்னா ஒழுக்கம், பொறுமை, நேர்மை, மற்றவர்களுக்கு உதவுவது, இவையெல்லாம் தான். இந்த காலத்துல சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் தீபம் ஏற்றுவது நல்லது. எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றினால் மன அமைதி கிடைக்கும். சனி பகவானை நினைத்து ஓம் சனீஸ்வராய நம் என்ற மந்திரத்தை தினமும் சொல்லலாம். குறைந்தது 27 முறை அல்லது 108 முறை சொல்லலாம். இது மன அழுத்தத்தை குறைக்கும், பயத்தை குறைக்கும், வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரிக்கும். சனிக்கிழமை காகங்களுக்கு உணவு வைப்பது நல்ல பரிகாரம். இது சனி பகவானின் அருள் பெற உதவும் என்று நம்பப்படுகிறது. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வது இந்த காலத்தில் மிகவும் நல்ல பலன் தரும். குறிப்பாக முதியவர்கள், உடல் நலன் பாதிக்கப்பட்டவர்கள், அனாதை குழந்தைகள், இவர்களுக்கு உதவி செய்தால் உங்க கர்ம பலன் நல்ல வழியில மாற ஆரம்பிக்கும். கருப்பு உடை, கருப்பு துணி, காலணி, குடை இவையெல்லாம் தானமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி தானங்கள் சனி பகவானின் ஆசீர்வாதத்தை அதிகரிக்கும். ஆன்மீக ரீதியாக சனி பகவான் மட்டுமில்லாமல் சிவபெருமான் வழிபாடு இந்த காலத்தில் மிகவும் நல்லது.
சனிக்கிழமை அல்லது பிரதோஷ நாட்களில் சிவன் கோவில் சென்று பிரார்த்தனை செய்யலாம். உங்கள் மனதில் இருக்கும் பயம், கவலை, துக்கம் இவையெல்லாம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். ஹனுமான் வழிபாடும் இந்த காலத்துல மிகவும் நல்லது. ஹனுமான் சாலிசா படிப்பது, ஹனுமான் கோவில் செல்வது மன தைரியம் கொடுக்கும். இந்த காலத்துல நீங்கள் தவிர்க்க வேண்டிய பரிகாரம் என்னன்னா, மற்றவங்களை காயப்படுத்துவது, பொய் சொல்றது, தேவையில்லாமல் சண்டை போடுவது, மற்றவர்களின் கஷ்டத்தை பார்த்து சிரிப்பது, இவையெல்லாம் தவிர்க்கணும். சனி பகவான் மிகவும் நீதிமானான கிரகம். நல்லது செய்தால் நல்ல பலன் தருவார், தவறு செய்தால் பாடம் கற்றுக் கொடுப்பார். இப்போ முடிவுரை பத்தி பேசணும் அப்படின்றால், இந்த சனி பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கும் காலம். சில நேரங்கள்ல வாழ்க்கை நம்ம நினைப்பது போல நடக்காது. சில உறவுகள் விலகும், சில வாய்ப்புகள் தாமதமாகும், சில கனவுகள் காத்திருக்க சொல்லும். ஆனா அதெல்லாம் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சுங்கிறதுக்கான சைகை இல்லை. அது வாழ்க்கை உங்களை இன்னும் பெரிய நிலைக்கு தயார் பண்ணும் நேரம். இந்த காலத்துல நீங்க இழப்பது போல தோன்றும் விஷயங்கள் உண்மையில உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கலாம். நீங்க பெற போகும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களாக இருக்கும். சனி பகவான் ஒரே நாளில் பலன் தர மாட்டார். ஆனா அவர் கொடுக்கும் பலன் நீண்ட நாட்களுக்கு இருக்கும். அதனால இந்த காலத்துல பொறுமை மிகவும் முக்கியம். சிம்ம ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தைரியம் உள்ளவர்கள், தலைமை குணம் உள்ளவர்கள், எளிதில் கைவிடாதவர்கள். இந்த சனி பெயர்ச்சி அந்த குணங்களை இன்னும் அதிகமாக வெளியில் கொண்டு வரும். நீங்கள் மனம் உடையாமல், முயற்சி விடாமல் இருந்தால் இந்த காலம் முடியும் போது நீங்கள் வாழ்க்கையில் மிகவும் வலிமையானவராக இருப்பீர்கள். இந்த காலத்தை பயப்பட வேண்டிய காலமாக பார்க்காதீர்கள். வாழ்க்கையை மாற்றும் காலமாக பாருங்கள். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தேமதமும் ஒரு பாதுகாப்பு, ஒவ்வொரு இழப்பும் ஒரு புதிய வாய்ப்பு என்று நம்புங்க. சனி பகவான் உங்க வாழ்க்கையை சோதிக்கிறார், ஆனா அதே நேரத்தில் உங்களை உயர்த்தவும் தயார் செய்து கொண்டிருக்கிறார். நம்பிக்கை, பொறுமை, முயற்சி, ஆன்மீகம், இந்த 4 விஷயங்களும் உங்களுடன் இருந்தால் இந்த சனி பெயர்ச்சி காலத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடந்து வருவீர்கள். எதிர்காலத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த காலம்தான் என்னை உருவாக்கியது என்று சொல்லும் அளவுக்கு இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கும்.